நெதன்யாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அவரை சும்மாலாம் விட்டுற முடியாது. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியது நெதன்யாகுவினுடைய குடும்பத்தார். ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்களை கொலை செஞ்ச நெதன்யாகுவை நாங்கள் கொலை செய்யாமல் விடமாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அடுத்த கட்ட வேலையை நோக்கி நகர்ந்திருக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குழு. ஈராக்கு ஈரான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே இதில் வரைஞ்சு கட்டிட்டு பெரிய அளவிலான அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஹவுதிகளும் கூடுதலாக சேர்ந்திருக்காங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்க, என்னென்ன சிறப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்கள் விட்ட இடத்த மறுபடியும் பிடிக்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். சிரியாவில் ஈரானுடைய தூதரகம் ஒன்று இருக்குது. இந்த தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தான் இன்னைக்கு வேர்ல்டு வைடான செய்தியாக பரவிக்கிட்டு இருக்கு. அப்படி எப்படி தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரோல் மூலியமாக வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கு இஸ்ரேல். இது எதற்காக நடத்தினிருக்காங்க அப்படின்னு கேட்டால், சொந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு துப்பில்லாத, அவங்களுடைய பிணைய கைதிகளை விடுதலை செய்கிறதுக்கு வக்கில்லாத இஸ்ரேல் அரசு தொடர்ந்து சிரியா, லெபனான் உள்ளிட்ட ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ 1967 இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வியாதி. இந்த வியாதியினுடைய இப்போ மூலதனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், நோயாளி தான், இந்த மனநோயாளியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு. அவருடைய ஊர்லேயே, அவருடைய நாட்டிலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்களே நெதன்யாகு வேண்டாம், இவர் பிரதமராக இருக்கிறதுக்கு லாயக்கற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை கழுவி காரி துப்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நெதன்யாகு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த எச்சிலெல்லாம் தொலைச்சிக்கிட்டு மறுபடியும் நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட பிச்சை போட்டு மண்டி போட்டு எல்லா வேலையுமே பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கைதியாக மாற்றிக்கிட்டு தவிக்கிறாருங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நெதன்யாகுவினுடைய உதவியாளர் ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் தன்னுடைய டைரியிலேயே நெதன்யாவுக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் எழுதி வச்சுருந்தார். அந்த டைரியை பிரசாத் சிக்னேச்சர் ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லை, எகிப்தினுடைய 10 பேஜ் பாலிசி ரிலேட்டடான விஷயங்களையும் நம்ம தான் வெளியில் கொண்டு வந்திருந்தோம். இன்ன வரைக்கும் ரஃபா கேட்டு மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் திறந்து விட்டாங்க அப்படின்னா இது பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த நாடே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் முதல்ல சொன்னோம். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது என்னென்னா, ஈரானில் பேக்ராக இருக்கக்கூடிய சிரியா, ஈரானுடைய அந்த இடத்துலையே அவங்களுடைய அலுவலகத்துக்குள்ளேயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இதில் மொத்தமாக இறந்து போனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 11 பேர், 8 ஈரானியர்கள், ஒரு லெபனான்காரங்க, 2 பேர் பார்த்தீங்கன்னா சிரியாக்காரங்க. இந்த மொத்தம் 11 பேரும் போராளிகள்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்குது. டிசம்பர் மாதத்தில் ஈரானுடைய படைத்தளபதி ஒருத்தர் இறந்து போனார். அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்துலையும் 5 பேர் இறந்து போனாங்க. லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் இறந்து போனார். இப்படி தொடர்ந்து சிரியாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லா படையினரும் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பலி எண்ணிக்கையை விட சிரியாவில் அதிகமான அளவில் பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குங்கிறத இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு ஈரான் பெரிய அளவிலான திட்டத்தை தீட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு ஏமன் உள்ளிட்ட நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஈராக் உள்ளிட்ட நாடுகளும் அதாவது முஸ்லீம் நாடுகள் எல்லாமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது தேவையற்ற தாக்குதல் அப்படிங்கிறதையும், சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பெரிய அளவிலான பஞ்சாயத்துக்கள் இப்போதைக்கு கிடையாது. பட் ஈரானை காயப்படுத்தணும், ஈரானை எப்படியாவது வம்பெழுக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய நோக்கம். ஸோ அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஈரான் தான். ஈரானுடைய ரைசி ஆகட்டும், அவங்களுடைய மத தலைவராகட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். அப்படிப்பட்ட நபர்கள் மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பெரிய பகையை உண்டாக்குறது மட்டும்தான் இஸ்ரேலுடைய வேலை. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற கதையாக தான் இஸ்ரேல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் பார்த்திங்கன்னா ஈஸ்டரை பெரிய அளவில் கொண்டாடாமல் நெதன்யாகு பதவி விலகணும் அப்படிங்கிறதுக்காகவே பெரிய அளவிலான மெழுகுதிரி ஏந்தி நாடு முழுவதும் ஊர்வலமாக போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த யூத பயல்கள்லாம் பெரிய அளவில் புத்திசாலின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஒரு எடிட்டிங் கூட பண்ண தெரியாமல் ட்விட்டரில் நெதன்யாகுவினுடைய அந்த வீடியோ ஒன்று
காட்சி ஒன்று பதிவாக இருந்தது. அது எப்படின்னா வந்து ஒரு பிரதமர் பேசுகிறாரு, அந்த பிரதமர் பேசுகிறத கூட ஒழுங்காக வந்து ரிலீஸ் பண்ண தெரியல, துப்பு இல்லாதவங்களாக தான் இருக்காங்க உள்ள. அதில் சேனல் 13 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் நிறைய அன்கட்டு வீடியோஸ் வந்து நிறையா இருந்தது. அதில் வந்து இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்கல்ல அப்படின்னு நெதன்யாகு பேசக்கூடிய காட்சிகள். அது மட்டும் கிடையாது, அதை ஒளிபரப்ப முடியல. ஏன்னா சேனல் 13 எப்போனாலும் வந்து காசுக்காக வந்து நம்ம மேலே கேஸ் போடலாம். அதனால் வந்து ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அவங்க வெளியிட்டாங்க. இதே ரஷ்யா வெளியிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை தூக்கி நம்ம போஸ்ட் போட்டுருவோம். பட் சேனல் 13 ஒரு முட்டா பயிலுங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரியான வேலைகளை செய்யும்போது நம்ம அதை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்குங்கிறதுனால அதை அவங்கள காட்சிப்படுத்த முடியல. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா, நெதன்யாகு வந்து பேச ஆரம்பிக்கும் போது இது அவங்க கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி ப்ராம்ப்டரை பார்த்தும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேமராமேன், இங்கே இருக்கக்கூடிய அந்த தொகுப்பாளர் இருக்கார்ல, அவங்கக்கிட்ட வந்து கேட்குற மாதிரியான காட்சிகள். இதெல்லாம் உனக்கு தெரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல நம்மளால். ஏன் அப்படின்னா 1 2 3 டேக் ஆகுது. அந்த டேக்கை வந்து அப்படியே அன்கட்டாக இருக்கக்கூடிய அந்த வீடியோவை அப்படியே தூக்கி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ யூதர்கள்லாம் புத்திசாலின்னு நினைக்கிறீங்க, அவங்க வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம் தான் இந்த நிகழ்வு. இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு $18 மில்லியன் அளவுக்கு செலவு பண்ணி அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு நாங்கள் விற்கிறோங்கிற பேரில், இஸ்ரேல்கிட்ட வாங்குறதுக்கே காசு இல்லை, அவங்களே பிச்சைக்கார பயிலுங்க. இருந்தாலும் வந்து அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா $18 மில்லியன் அளவுக்கு F-15 ஜெட் விமானங்களை வந்து அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. எதுக்கு? ஹமாஸ் அழிக்கிறதுக்காக. ஸோ இதுதான், இந்த வேலையை தான் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய நவம்பர் மாதம் எலெக்ஷன் நடக்குது, ட்ரம்ப் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இங்கே நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய பைடன் அரசு காங்கிரஸ் சபையிட்ட இருந்து காசை வாங்கி அதை இஸ்ரேலுக்கு தாராவாத்து கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா தாலிபான்களை அங்கீகரிச்சிருச்சு. நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுறதற்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு தாலிபான்களை அங்கீகரிச்சது. இன்னொரு புறம் என்னென்னா, ஈரான் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ சியான் சன்னி பிரிவு முஸ்லீம்களுக்கான இடையிலான பிரச்சனைகளும் தொடர்ந்து எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் தொடர்ந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலிருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்துறதும், அங்கிருந்து வரக்கூடிய வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்துறதும் தொடர்ச்சியாக நடத்தி பண்ணிட்டு இருக்காங்க. சீனா அண்டு ரஷ்யாவினுடைய கப்பல்கள், போர்க்கப்பல்கள் செங்கடலை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய வணிக கப்பலுக்கு பாதுகாப்பாக அவங்களுடைய கப்பலும் வந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஹவுதி பழங்குடிகள் டார்கெட்டாக செலக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூகே அண்ட் யூஎஸ்னுடைய கப்பல்களை மட்டும் தாக்கிட்டு இருக்காங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. லாஸ்ட் நைட்டு கூட 2 பேருக்கு இடையில் கடுமையான போட்டி நடந்தது. அதில் அமெரிக்காவினுடைய ஏர் ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே ஹவுதிகள் ரொம்ப அசால்ட்டாக தடுத்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாத்தையும் தாண்டி ஹமாஸ் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவங்க தொடர்ந்து வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ணி எகிப்துக்கு போயிருந்தாங்க, ஈரானுக்கு போயிருந்தாங்க, அதனுடைய மத தலைவர்களை சந்தித்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அடுத்த கட்டமாக அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுக்கான ஆயுதங்கள் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வெளியில் தெரியல. பட் ஹமாஸ் வந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு, அதாவது பாலஸ்தீனுக்குள்ளேயே இருந்துட்டு எதிர்த்தாக்குதல் மட்டும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான அவங்க தாக்குதல் வந்து உள்ளுக்குள்ளே போய் அடிக்கலை. பட் ஐடிஎஃப் வீரர்களை தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய, தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை மட்டும்தான் ஹமாஸ் இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாலஸ்தீனியர்கள் வெவ்வேறு நாடுகளில் சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. அதில் இஸ்மாயில் ஹனியனுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, சிஸ்டரு. அவங்கள வந்து இஸ்ரேல் ஐடிஎஃப் வந்து கைது செஞ்சுருக்கு அப்படிங்கிற லேட்டஸ்ட்டு ஒரு தகவல் ஒன்றும் வெளியாகிருக்கு. பட் இது அன்ஆத்தரைஸ்டான நியூஸ் தான். பட் இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ஏற்கனவே வந்து ஹமாஸினுடைய முக்கியமான ஒருத்தர் வந்து கைது பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஜட்டியோட வீடியோவெல்லாம் காமிச்சாங்க. அது அதற்கு பிறகு உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் வந்து வெளியில் வந்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்லி கூத்தாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கான கடைசி காலகட்டம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தான் இப்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. பார்ப்போம், அடுத்தடுத்து சிவப்பு மாடுகள் பலியிடக்கூடிய நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து அரங்கேற போகிறதா சொல்கிறாங்க. அந்த சிவப்பு மாடுகள் எதற்காக பலியிடுறாங்க, அது என்ன விவரம் அப்படிங்கிறது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்து என்ன விவரங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.